கோழி போட்ட முட்டை இப்ப நம்ம தண்ணியில போட்டு எடுத்துக்கலாம். முட்டை வைக்கிறோம். கோழி தானே வைக்கிறதுலாம் கேட்கக்கூடாது. தண்ணிக்குள்ள வைக்கிறோம். கோழி வச்சதை எடுத்து நாங்கள் வைக்கிறோம். ராஜகனிய பிழிஞ்சிக்கலாம். கண்டா மாத்திரை. அது என்ன மாத்திரை? பிபி மாத்திரடி. என்னடி பாத்திரம் விளக்குற? என்னடி பாத்திரம் விளக்குறீங்க? விளக்கு போட்டு உப்பு சுவை சேர்த்து கல்லுப்பா. ஆமாமா தண்ணியில ஊத்து. நல்லா வேகட்டும். உடச்சு ஊத்திக்கலாம். முட்டை குழம்பு உன் கையில வர்றதும் அவகிட்ட போகிறதும் முட்டையை உடச்சுத்துறதுல இருக்கு. என்ன பேசிக்க இருந்தீங்க? உடச்சு ஊத்திக்கின்னு இருக்கோம் பாருங்க. சொந்தங்களை எத்தனை பேருக்கு முட்டை பிடிக்கும்னு சொல்லுங்க. முட்டை பிடிக்காது. முட்டை யாருமா சாப்பிடாம இருக்காங்க? படித்ததில் பிடித்தது மனம் என்ற மண்ணில் விழுந்த அன்பு எனும் விதை உறவு என்ற தண்ணீரில் வளரும் போது வாழ்க்கையே சோழையாகும். வறுத்தெடுக்க சட்டி வச்சுக்கலாம். மிளகு சீரகம் சோம்பு வறுத்து எடுத்துக்கலாம். கறி வந்து பார்த்துட்டு அரைக்க பறக்க முட்டை வெந்துருச்சு. இப்ப உரிச்சு எடுத்துக்கிறோம். பாருங்கம்மா, உரிக்க நல்லா வருகிறாங்க அவங்க. பருத்தி எடுத்ததை இடிச்சு எடுத்துக்கலாம். ஆளுக்கு ஒரு கோலம் போடுறீங்களா? என்ன கோலம் போடுறீங்க? ஆளுக்கு ஒரு கோலம்ல அவங்கவுங்களுக்கு ஒரு கோலம். இன்றைக்கான விடுகதை. குண்டுமொழி ராஜாவுக்கு குடல் எல்லாம் பற்கள். அவன் யார்? இந்த விடுகதைக்கான விடை தெரிஞ்சா கருத்துரை பேட்டியில பதிவிடுங்க. சட்டி வச்சுக்கலாம். நல்லா இருக்க. நல்லெண்ணெயை சேர்த்துக்கிருவோம்.
சும்மா சில்லு சில்லு சில்லுன்னு சின்ன வெங்காயங்க. இஞ்சி பூண்டு விழுது, இப்ப விழுது. தகன்னு தக்காளியை சேர்த்துக்கலாம். வணக்கருக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நெருப்பு கூத்தடிக்குது, காத்தோ கூத்தடிக்குது, ஊரே கூத்தடிக்குது, வாழா வாழா. கரகரன்னு அரைச்ச மிளகா அரவை. இடிச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். முட்டைய ஊத்திக்கலாம். கருகருன்னு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அவிச்ச முட்டைய தொக்குல சேர்த்துக்கலாம். ஆளு வேலும் பல்லு குருதி, 4 சொல்லு குருதி. இது பழமொழி. ஆளு வேலும்னா நமக்கு தெரியும், ஆலமரமும் வேல மரமும். அது வந்து பல்லு குருதி. 4 என்னன்னு தெரியுமா? 4னா 4 அடியாரையும், 2னா திருக்குறளையும் சொல்லு குருதின்னு சொல்லியிருக்கிறாங்க. முட்டை தொக்கு தயார். வாங்கம்மா வாங்க. நல்ல முட்டை அள்ளி வைடி. இப்ப சாப்பிட்டுக்கலாம். சொந்தங்களே வாங்க சாப்பிடலாம். கமான். முட்டை வச்சு ஒரு சோறு அள்ளி. அம்மட்டு பசி ஏன் நீ? என்னன்னு தெரியல, முட்டையை பார்த்தாலே எனக்கு பசி எடுத்துரு. நான் வந்து கொஞ்சம் சோறு கொஞ்சம் உடச்சு ஊற்றி இந்த குழம்புல வெங்காயம் தக்காளி எடுத்துறா. இங்க குழம்புல போதுமா? என்ற மக்களே அடிப்பொழியானும் தரம் அருமை. ஆசிரமத்தை வெயிட் பண்ணுவாங்க சொந்தங்களே. நம்ம இப்ப சாப்பிட்டுட்டு சீக்கிரமா அங்க போய் மீட் பண்ணலாம். சரியா? சொந்தங்களே இப்போ வந்து துவட்டுறதுக்கு துண்டு கேட்டிருந்தாங்க நம்ம கிட்ட. நம்ம வந்து எல்லாத்துக்கும் துண்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். நல்ல பெரிய துண்டு சொன்னாங்க. ஆமாம், எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆமா ரெண்டு அப்பா அடுத்தடுத்து என்ன பொருள் வேணாலும் கேளுங்க, நாங்கள் பண்ணி தரேன்ப்பா. வைக்கிறேங்கப்பா.
சாப்பாடு யாருக்காவது வேணுமா? நல்லா இருக்குங்களா சாப்பாடு? நல்லா சாப்பிடுங்க. வெள்ளை முட்டைய அவிச்சு வெள்ளை முட்டைய அவிச்சு மீதி முட்டைய உடைச்சு மீதி முட்டைய உடைச்சு கை மசாலாவை அரைச்சு அரைச்சு சீரக மிளக இடிச்சு பொடி பொடியா பொடிச்சு வெங்காயம் தக்காளி கொட்டி காட்டு காட்டுல காட்டி தட்டுறோம் தாக்குறோம் தூக்குறோம். ஓகே சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் அடிச்சிருங்க. லவலப்பா லாயிலப்பா லாயிலப்பா அது நாங்க தான்ப்பா. அப்பா ஆமாப்பா.